شما إسرائيل أدوناي إلهينو أدوناي حد أدوناي கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோ கர்த்தாவே உம்மை போற்றுகின்றோ கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோ கர்த்தாவே உம்மை போற்றுகின்றோ காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் நாங்கள் எழும்பிடுவோம் காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் நாங்கள் எழும்பிடுவோம் இயேசு அப்பா உன் சந்நிதிக்கு வந்து விட்டோம் நாங்கள் எப்போதும் எங்களுக்கு நிம்மதியே இயேசு அப்பா உன் சந்நிதிக்கு வந்து விட்டோம் நாங்கள் எப்போதும் எங்களுக்கு நிம்மதியே. இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை இது இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை இன்னையோட முடிய போறதில்ல. சோ நம்ம ஞாயிற்றுக்கிழமையில தியானிப்போம். இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை நம்ம 40 நாட்கள் நவம்பர் மாசத்துல 40 நாட்கள் நம்ம கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்க போறோம். அப்படி அமர்ந்திருக்கும் போது அதனுடைய முதல் பாடமாக நம்ம படிக்க போற பரம தகப்பன், நம்முடைய பரம தகப்பன் அப்படிங்கிறதான அந்த தலைப்புக்கு முன்னுரையான இந்த செய்திகளுடைய தொடர்ச்சியை தான் நம்ம அங்க படிக்க போறோம். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். முக்கியமான வார்த்தை, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன வார்த்தை, என்ன சேர்த்துல போய் சொல்ல, உங்களுக்கு என்ன வார்த்தை, அப்பாவா இருப்பேன்னு சொல்ற ஆண்டவர். வானாதி வானங்களை படைத்த ஆண்டவர், இந்த பூமியை படைத்த ஆண்டவர், இந்த மலைகள் அத்தனையும் படைச்ச ஆண்டவர் உங்களை எண்ணி பார்த்து சொல்றாரு, என் பிள்ளை நான் உனக்கு அப்பாவா இருப்பேன், நான் உனக்கு அப்பாவா இருப்பேன்னு சொல்றேன். என்னங்க வாக்குத்தத்தம்? நான் உங்கள் பிதாவா இருப்பேன், நான் உனக்கு அப்பாவா இருப்பேன். நான் உனக்கு அப்பாவா. எரேமியாவுல 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரத்துல அதனுடைய 9வது வசனத்தை படிக்கும்போது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன்,
இஸ்ராயேலுக்கு நான் எப்படி இருப்பேன்? பிதாவா இருப்பேன். எப்ராயிமுடைய சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். சொல்றாரு இஸ்ராயேலுக்கு நான் இருப்பேன், அப்பா இருப்பேன். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு வசனம் இது. சரிங்களா? பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்னா அப்பா. ஆனா இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு வசனமா இருந்தாலும் இது புது உடன்படிக்கையின் வார்த்தைகள். இந்த அதிகாரத்துக்கு பேரே புது உடன்படிக்கையின் அதிகாரம். எரேமியா 31 அதிகாரம் வந்து புது உடன்படிக்கையின் அதிகாரம். அது 31 வசனம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ராயேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போ இந்த புது உடன்படிக்கையின் அதிகாரத்துல தான் அவரே வாயை திறந்து சொல்றாரு, நான் இஸ்ராயேலுக்கு இருப்பேன். அப்பாவா இருப்பேன், பிதாவா இருப்பேன். நாம் இந்த புது உடன்படிக்கையில நம்ம வாழ்றோம். இந்த புது உடன்படிக்கை காலத்துல வாழ்ற நமக்கு தான் இந்த வார்த்தைகள் பொருந்தும். பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய ஒரு 16 முறைதான் இந்த அப்பாங்கிற வார்த்தை வந்து கடவுளை பிதாவாக பழைய ஏற்பாட்டில் ஒரு 16 முறை தான் சொல்லியிருக்கு. அதுல என்னன்னா அந்த பழைய ஏற்பாட்டை அப்படி சொல்லும் போது இஸ்ராயேலுக்கு, தேசத்துக்கு, ஜனங்களுக்கு அப்படிதான் அங்க சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டுல அடிக்கடி திரும்ப திரும்ப வருகிற வார்த்தை பிதா, அப்பா. அது என் பிதா, உங்கள் பிதா அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல உரிமை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இந்த புது உடன்படிக்கைக்குள்ள அந்த ஒரு உறவை, அந்த ஒரு உரிமையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த புது உடன்படிக்கையில நம்ம வெறும் ஆண்டவரை ஆண்டவராக மட்டும் அறிந்து போவது முக்கியம் கிடையாது. கடவுளை கடவுளா பார்க்கிறது முக்கியம் இல்ல. கடவுளை வெறும் கடவுளா மட்டுமே பார்க்கிற அனுபவம் அது காலாவதியான அனுபவம். மருந்து இருக்கு, நல்ல மருந்து தான். ஆனா அதை டேட் போட்டுருக்கோம். இந்த நாள்ல இருந்து அதை இந்த குறிக்கப்பட்ட வருஷம், இந்த குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல அதை யூஸ் பண்ணா அது என்னது? காலாவதியானது. அந்த நல்ல மனுஷன் என்னவா மாறிடும்? பாய்சனா மாறிடும். இதே மாதிரி பழைய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், கடவுளை கடவுளா பார்க்கிறது, ஐயோ கடவுளை பார்த்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அங்க டேட் போட்டு இன்றைக்கு குமாரன் வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி என்றைக்கு அவர் வந்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி புது உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் தான் இந்த பழைய உடன்படிக்கைக்கு வேல்யூ. அது என்னைக்கு அது நடந்துருச்சோ, என்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சிருச்சோ அந்த நாள் இருந்து பழைய உடன்படிக்கை காலாவதி ஆகிவிட்டது. திரும்ப அந்த பழைய உடன்படிக்கையின் ஆவியோட, அந்த பழைய உடன்படிக்கையினுடைய மனநிலையோட, அந்த பிரமாணத்தின் மனநிலையோட மிரட்டல் பொருட்கள் பிரசங்கம் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி அந்த சத்தத்தை உயர்த்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா எதெல்லாம் விளைக்கும்? விஷத்தை. ஊருக்கெல்லாம் ஒரு கடவுள், உலகத்துக்கே கடவுள், சர்வ சிருஷ்டிக்கும் கடவுள். ஆனா அவர்
அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் அப்பாவா இருக்கிறேன்னு அப்பா அப்பா சரியா? அவர் ரொம்ப விருப்பம். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க முகண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்தேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க முகண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்தேன். நான் உனக்கு அப்பாவா இருக்க, பிதாவா இருக்க சொல்றேன். அதுவும் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் பிதாவா இதில் சில முக்கியமான குறிப்புகளை படிக்கலாம். முக்கியமான குறிப்புகளை படிக்கலாம். இன்றைக்கு முன்னுரையா சில வாரங்களுக்கு முன்னுரையை தான் படிக்கப்படும். ஆண்டவர் அப்பான்னு சொல்றதுல என்ன அவ்வளவு மேட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். படிக்க படிக்க புரியும். சோ அவர் நமக்கு அப்பா. இதுல இருந்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 3 கருத்துக்களை சொல்ல போறேன். ஒருவேளை இந்த 3 கருத்துக்களை இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மணிக்குள்ள எவ்வளவு முடிக்க முடியுதோ சொல்லிட்டு சண்டேல கண்டினியூ பண்ணுவோம். முதலாவது குறிப்பு என்னன்னா, வெளியேறுதலும் உட்புகுதலும். வெளியேறுதலும் உட்புகுதலும். நம்ம ஆண்டவர் அப்பான்னு அனுபவிக்க ஏதோ ஒன்று வெளியே போயிடும், வெளியேறிடும். அப்படி அது வெளியேறும் போது வேற ஏதோ ஒண்ணு உள்ள புகுதும். என்ன? அது இரண்டாவது உறவும் உத்தரவாதமும். உறவும் உத்தரவாதம். மூன்றாவது அப்பாவின் அன்பு வெளிப்படும் விதம். அப்பாவின் அன்பு வெளிப்படும் விதம். இந்த 3 குறிப்புகளை நான் சொல்றேன். எதெல்லாம் சொல்ல முடியுதோ நீங்க சொல்லி முடிக்க உதவி செய்யலாம். வெளியேறுதலும் உட்புகுதலும். என்ன வெளியேறுதலும் என்ன உட்புகும், இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம விளங்கிக் கொள்றதுனா எங்க போனோம், ஒரிஜினலுக்கு போனோம். இந்த எரேமியா 31:9 படிச்சோமே, நான் இஸ்ராயேலுக்கு பிதாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கியா. அந்த இடத்துல அந்த பிதா அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஆப். டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா லே ஆப் அப்படின்னு லாமே ஆலிவ் பே. அந்த வேர்ட் வந்து என்னன்னா ஆப், ஆலிவ் பே, ஆப். இஸ்ராயேலுக்கு நான் ஆபா இருப்பேன். இந்த ஆப் அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய எழுத்துக்கள் இருப்பாங்க. ஆலிவ் பே, 2 எழுத்து. இந்த ஆலிவ் பே அப்படிங்கிறது 2 எழுத்தை நீங்க வந்து அந்த 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 படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆலிவ் அப்படிங்கிறது பலனை குறிக்கிற எழுத்து, பேட் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கிற எழுத்து. அப்போ நான் உனக்கு பிதாவா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னுடைய வீட்டின் பலனாக இருப்பேன். சிஸ்டர், இந்த 10வது மாசம் 1ஆம் தேதி இந்த நாள்ல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வீடுன்னு சொல்லும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு வீடு தான், நம்முடைய குடும்பமும் ஒரு வீடு தான், நம்முடைய சபையும் ஒரு வீடு தான், நம்ம வாழ்ற இந்த உலகமும் ஒரு வீடு தான். ஆக உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, அடுத்து உங்க குடும்பத்துல
எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டினுடைய பலனாக ஆண்டவர் இருக்கிறாரு. கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க, கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. அப்பா நம்முடைய வீட்டின் பலன். அந்த பலனுக்குள்ள நமக்கு தேவையான எனர்ஜி, நமக்கு தேவையான சோர்ஸ், நமக்கு தேவையான அத்தனை பலனுக்குள்ள இருக்கு. அவர் நம்முடைய வீட்டின் பலன். அப்ப ஆண்டவர் நம்முடைய வீட்டின் பலனாக இருக்கும் போது ஏதோ ஒன்று வெளியே போகுது, ஏதோ ஒன்று உள்ள வருது. என்ன வெளியே போகுது, என்ன உள்ள வருது? சங்கீதம் 27 சங்கீதம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை படிக்கும்போது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, என் சத்துருக்களும் என்னை, என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே ஏறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். பாருங்க, அந்த எல்லா வசனத்தையும் திரும்ப திரும்ப சொல்றாரு. யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன், என் இருதயம் பயப்படாது அப்படின்னு சொன்னா அவருடைய வீட்டின் பலனா இருக்காரு, எனக்கு அப்பாவா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க எது வெளியே போயிடும்னா பயம் வெளியே போயிடும். இன்னைக்கு டாக்டர்ஸ்ட போய் கேட்டீங்கன்னா 90% மேல வியாதிகளுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்க்கு உள்ள ரூட் எது அப்படின்னா பயம். ஐயோ இன்னைக்கு காரியம்னா இப்படி இருக்கு, அது இப்படி ஆயிடுமோ பயம். கூட வீட்டுல சொல்றாங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச்ல குளிக்க போனவங்க 5 பேர் அப்படியே கடலோட அப்படியே போயிட்டாங்களாம் தண்ணியில. இத எங்க அம்மா போன் பண்ணி நேற்று எனக்கு சொல்றாங்க. அதை இவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த வாரத்துல தம்பி வீட்டுல இருக்கான், சரி அவனுக்கு ஏதாவது ஜிபியோ இல்லை ஏதோ ஒண்ணு போடாமா அப்படின்னு யோசிக்கும் போது, யோசிக்கிற நேரத்துல இந்த உள்ள இருக்கிற பயம் அவங்களை அழகாக கைப்படுப்பாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏன்னா பிள்ளைங்க கடல்ல போய் விழுந்து சுட்டு போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. இந்த மன அழுத்தம் இருப்பாங்க. எப்படி வருதுன்னா, இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்கு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்குது எங்கேயோ நடந்ததை கூட நமக்கு அழகா எடுத்துக்கும். அங்க அப்படி நடந்துச்சு, நமக்கு அப்படி நடந்துருவோம். எத்தனை சம்பவம் நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பழக்கப்பட்டவங்க நல்லதாங்க இருந்தாங்க, நைட்ல நெஞ்சு வலினாங்க, போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அவ்வளவுதாங்க கதை முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டவங்க அடுத்து நம்ம மனசு படக்க ஆரம்பிக்கும். என்ன எனக்கும் அடிக்கடி வயிற்று வலி வருது, வயிற்றுக்கு மேல லைட்டா கொஞ்சம் நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்கு, எனக்கும் ஒரு வேளை அப்படி வந்துடுமோ அப்படின்னு கொஞ்சம் மைண்ட்ல ஒரு கற்பனை வருவாங்க. ஆண்டவரை நம்ம அப்பாவா பார்க்க போடா. யாரா நீ? எங்கடா வந்த? நீ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கே, போடா. என் இருதயம் பயப்படாது, இதிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்.
போயிடும், நம்பிக்கை உள்ள வந்துடும். Fear வெளியே போயிடும், faith உள்ள வந்துடும். பயம் வெளியே போயிடும், விசுவாசம் உள்ள வந்துடும். Fear-உம் faith-உம் ரெண்டு தான். Fear and faith ரெண்டும் ஒண்ணா டிராவல் பண்ண முடியாது. ஒண்ணு இது இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கணும். ஒண்ணு நீ இருக்கணும், அவன் இருக்கணும். அப்படி சொல்றாங்க அந்த மாதிரிதான். ஒண்ணு நமக்குள்ள பயம் இருக்கும், ஏன்னா விசுவாசம் இருக்கும். ரெண்டு இருக்காது. விசுவாசம் இருக்குங்க, ஆனா ஓரத்துல பயம் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. இந்த விசுவாசம் என்ன பண்ணுவாங்க? பா அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் பயத்தை வெளியே தள்ளிடும், நம்பிக்கையை உள்ள கொண்டு வரும். மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில எந்த சவாலையும் அடிச்சு தகர்த்து ஜெயிச்சு முடியும். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது நம்முடைய மனிதர்களால் இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அது ஒரு பயப்படத்தக்க சூழ்நிலை தான். ஆனா நடுவுல அந்த நேரத்திலேயே அவங்க சொன்ன ஒரு வேலை, எங்களை கர்த்தர் எங்க ஆண்டவர் கைவிட மாட்டார். 4 வருஷம் எங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சோ அந்த பயத்தின் நடுவுல ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதற வேண்டிய சூழல் தான் அது. ஆனா அப்படி கதறாம எங்களை கடவுள் கைவிட மாட்டாரு, எங்களை காப்பாற்றுவாரு. நம்பிக்கைதான் இந்த கொண்டு அந்த வாழ சொல்லி நம்பிக்கைய அறிக்கையிடணும். ஐயோ இங்க சொன்னா அதுக்கு எதிரான சூழ்நிலைகள் வந்துருமா? அதனால உலகத்துல தப்பான இதெல்லாம் இருக்கு. ஐயோ இங்க எனக்கு இதுவரைக்கும் வியாதியே இல்லைன்னு சொன்னா அடுத்து வியாதி வந்துருமோ? நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசையாமல் உறுதியாக ஆண்டவர் அப்பாவை அனுபவிக்க வாயு வெளியே போயிடும், நம்பிக்கை உள்ள. ஏன்னா யாரு அப்பான என்ன அர்த்தம்? நம்ம கேட்டோடைய சொன்னாங்க சங்கீதம் 18:1 என் பிறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சங்கீதக்காரன் படிக்கலாம். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 8:15 எடுத்து வச்சுக்கோங்க. என் பிறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன், என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் இந்த 2 வசனத்தை சேர்ந்து படிப்பாங்க. சேர்ந்து வாசிங்க. சேர்ந்து ஓகே, சேர்ந்து சத்தமா படிங்க. 2 வசனம். ரெடி 1 2 3. இன்னிலிருந்து காலையில படுக்கை விட்டு எழும்பும் போது இந்த வசனத்தை வாயில சொல்லி என் அடைக்கலமா இருக்கீங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், என் கோட்டையா இருக்கீங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், என் ரட்சகரா இருக்கீங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி படுக்கை விட்டு எழும்பும் போதே இப்படி சொல்லிட்டு எழும்புங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டு எழும்புங்க. வாழ்க்கையில இந்த மாசம் முடியும் போது உங்க வாழ்க்கையில எந்த விதமான வேற லெவல்ஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது, எந்த மாதிரியான மாற்றங்களை வருதுன்னு நீங்க பார்த்து அனுபவிப்பீங்க. அப்பா உங்களை சொல்றவங்க சொல்றத உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. என்ன சொல்ற? சோர்ந்து போகாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க நம்ம சொல்லல. ஏன்? ஸ்தோத்திரம் பண்ணா என்ன வராது? சோர்வே வராது. சரிங்களா?
நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, சோர்வு வராது. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரோடு நடந்து கண்டுபிடிச்சு சொல்ற மேட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம சாதாரணப்படுத்த முடியாது, சீரியஸா எடுக்கணும். அந்த தேவ மனிதர் எங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்க அவர்தான் அதனுடைய பேஸ், அவர்தான் கற்றுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அவர்தான் பயன்படுத்தினார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரோடு நடந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, எப்ப பண்ணா கூட சோர்ந்து போயிருக்கோங்க, ஆனா அந்த ஜபத்துல அதிகமா நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு சோர்வே வராது. பயப்படுவதற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்ரீவாரத்தின் ஆவியை சண்டை நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், அவர்களுக்கு அப்பாவா இருக்கிற சொல்லி அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் பிள்ளை அன்றோ, அப்பா நல்ல அப்பா இருக்கிற கைகளை கட்டி ஆண்டவரை நன்றி, நீங்க எனக்கு அப்பா 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 நீங்க அப்பா நீங்கப்பா அப்பா நீங்க வீட்டில் நலன், என் வாழ்க்கையில் நலன், அவற்றுக்கும் நலன் நீங்க தான். அப்பா நல்லவர்.
கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். ஆமென். Thank you. Shalom. Praise the Lord. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என்